அட என்னது இம்பிட்டு பாத்திரம் கிடக்குது. சரி சரி வேமா சட்டு புட்டுன்னு கழுவி போட்டு போவோம். பாவம் நம்மளும் சும்மா தானே இருக்கோம். மருமக பிள்ளையா அது என்ன கழுவிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம கழுவி வச்சு விட்ருவோம் வேமா. அந்த பிள்ளை வேற தச்சுக்கிட்டு இருக்கு. ஏம்மா வள்ளி வள்ளி இங்கே செத்த வாமா, தண்ணியை மட்டும் மெத்தி ஊற்றிட்டு போயிருமா. வள்ளி வள்ளி பிள்ளை என்ன பண்ணுறவ இன்னும் உள்ள ஆளை காணா. அந்த 2 பிள்ளைகள கத்தியே அவளுக்கு நேரம் சரியா போயிடுது. வள்ளி வள்ளி வாமா. இந்த வரேன் அத்தை. சத்தம் மட்டும்தான் கேட்குது. வாமா வெளியே வேமா. அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டு போயிருமா. நான் கழுவிடுவேன்லம்மா வேமேம்மா. என்னங்க அத்தை கூப்பிட்டீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை, நான் கழுவுவேன்ல. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசாமல் உட்காருங்க அத்தை, நான் கழுவிக்கிறேன். நீ பேசாமல் கடவுள அந்த தண்ணியை மட்டும் மெத்தி ஊற்று. நான் வேகமாக கழுவி முடிச்சிடுவேன் சட்டு சட்டுன்னு. இது என்ன அவ்வளோ பெரிய வேலையா? தண்ணியை மட்டும் ஊற்றுமா மெத்தி, நான் பார்த்துக்கிறேன். நீ வேற வேலையை பாருமா. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க அத்தை. இருங்க ஏதோ மெத்திட்டு வரேன் தண்ணி. சரி பிள்ளை போய் மெத்திட்டு வா. நல்ல தண்ணியாக மெத்திட்டு வா, அப்போதே நல்லா கழுவ முடியும். சரிங்க அத்தை, இருங்க ஏதோ மெத்திட்டு வந்து தரேன். உள்ளேருந்தே மெத்திட்டு வரேன் நல்ல தண்ணியா. நல்ல தண்ணி வேற வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு எப்போ வரும்னு தெரியலையே. தண்ணி வேற குறைஞ்சிட்டே இருக்குது. மேலே சிண்டெக்ஸில் உப்பு தண்ணியை கூட ஏற்றி விடணும். என்ன விலை புலம்பிக்கிட்டு இருக்கவ? அது ஒன்றும் இல்லை அத்தை, அந்த தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நினச்சிட்டு இருந்தேன் அத்தை எப்போ வரும்னு. தண்ணி இல்லையா? அப்போ இன்னும் ஒரு குடம் மட்டும் ஊற்றுமா. அதிலே நான் கழுவி முடிச்சிடுறேன். தண்ணியை வீணாக்காத. இது போதுமான்னு பாருங்க அத்தை. இந்த ஒரு குடம் மட்டும் ஊற்றுறேன், நிறைஞ்சிருச்சு இப்போ வேவும். இது போதுமான்னு பாருங்க. கரெக்டாக இருக்குது இந்த டப்பு ஃபுல்லாக. இதிலே கழுவுறீங்களா அத்தை? இன்னும் தண்ணி வேணும்னா கூட சொல்லுங்கள், மெத்தி தரேன். தண்ணி வந்துடும்ல இன்னைக்கு நைட்டு. சரிம்மா, நான் தண்ணி தேவைப்பட்டா சொல்கிறேம்மா. நீ வேலையை பாருமா போம்மா. சரி வேகமாக தேய்ச்சி போட்டோம்னா அப்படியே வேகமாக சட்டு போட்டுன்னு கழுவி விட்டுறலாம். என்ன இந்த பிள்ளை இம்பிட்டு பாத்திரத்தை எடுத்து பழங்கி வச்சுருக்கவ? நம்மெல்லாம் 1-2 தான் எடுத்து பழங்குவோம். இந்த காலத்து பிள்ளை என்னென்னா 50 பாத்திரத்தை இழுத்து போட்டுருது அம்மா. இது என்ன கறியாக்கி எத்தனை நாளாக கழுகாமல் வச்சுருக்கா. பின்னாடி ஃபுல்லாக நல்லா சுத்தமாகவே வேலை வைக்காது போல வள்ளி. ஊரில் மாடெல்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியலையே. சாரதாவை வைக்க சொன்னேன் தண்ணி வச்சுருடின்னு, சரியாக வச்சாலாம் என்னன்னு தெரில. வந்ததுலேருந்து அதே கவலையாகத்தே இருக்குது. மாடெல்லாம் என்ன செய்யுதா, தண்ணி குடிக்குதா, சாப்பிடுதா, ஒன்றுமே தெரியல. சரி ஃபோனு வேறு இல்லை அவள்கிட்ட, இல்லாட்டி ஃபோன் போட்டு வேற கேட்டுடலாம். சரி பார்த்துக்குருவா, நல்லா தானே பாப்பா எப்பயுமே. இன்றைக்கும் பார்த்துக்குருவா எப்பயும். நம்மளும் 2 நாள் கழிச்சு ஒரு தடவை போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்துட வேண்டியதே. இது என்ன பால் சட்டியா? பால் சட்டி என்ன எப்படி இருக்குது? சரி சரி இவங்கெல்லாம் அப்படித்தான் வச்சுருப்பாளுக போல. நல்ல பால் சட்டியாகத்தே இருக்குது. சரி வேகமாக கழுவுவோம். தண்ணியிலே உட்காந்துருந்தா அது வேற. இந்த பிள்ளை வள்ளி நிலாவை 4 வேலையை பார்க்க சொல்லலாம்ல. ஒரு வேலையும் பார்க்காம கிடக்கா அவ வாட்டுக்க. வந்து வீட்டில் தங்குறோம்னா 4 வேலையை பார்த்தாதான் என்னவா? நம்மதையும் சொல்லி பார்க்க சொல்லணும். அவ்வளோதையும் தேய்ச்சி போட்டாச்சு. நீ கழுவிட்டு வேகமாக போக வேண்டியது. பொழுது வேற சாஞ்சிட்டு வருது. வேகமாக கழுவிட்டு போவோம். தன்னானேனா தன்னானேனா பாட்டு பாடுக்கிட்டே கழுவுனா வேகமா வேலையை முடிச்சிடலாம். வேலை ஓடுறதே தெரியாது. இந்த முடிஞ்சிருச்சுல, இன்னும் 4-5 தான் கிடக்குது. என்ன இதை சரியாக தேய்க்காம விட்டோமா? சரி சரி நல்லா தேய்ச்சி போடுவோம். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. சரி பாத்திரத்தை கொண்டு போய் உள்ளே வச்சு விட்ருவோம். அம்மாடி ஏம்மா வள்ளி வள்ளி பிள்ளை வாமா வெளியே. செத்த இந்த பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு போய் உள்ளே வச்சிருமா. பரவாயில்ல, இந்த ஏரியாவில் நல்லா சுத்தமாகவே வச்சுருக்காக. இருந்த மாதிரி இல்லை.
வள்ளியும் நல்லா கூட்டிக்கிட்டே தான் இருப்பாவோல. என்ன பிள்ளைலாம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா நீங்கள்? தொடர்ந்து பாருங்க சரியா? பாட்டு இனிமேல் தினமும் வருவேன். இனிமேல் எல்லா ஷோலையும் வருவேன் பிள்ளைகளா, தொடர்ந்து பாருங்க. அது என்னமோ சொல்கிறாங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பொழுதும் சாஞ்சிருச்சு. நல்ல வேலை வேகமாக கழுவி வேலையை முடிச்சிட்டோம். சரி போய் குளிச்சுட்டு தூங்குவோம்.